நான் சிகப்பா பிறப்பேனா, அதை விட சிப்பு வச்சு விட்டுருவாங்கன்னா வர்ற குழந்தைகள்லாம் சிகப்பா பிறக்குமா? ஒன்று சொல்லுவாமா, உலகத்தில் கருப்பாக பிறந்தவும் என்று கவலைப்படாத மனிதர்கள் இருக்கிற பூமியில வந்து சிகப்பா பிறக்கணும்னு ஒரு அம்மா பொய்ய சொல்றியம்மா. நடுவர் ஐயா அவருடைய அனுமதியோடு சொல்றேன், தலை வரைக்கும் சிகப்பா இருந்தா போதுமா, தலையும் சிகப்பா இருக்கணுமா? தலை வெள்ளையா இருந்தா என்ன ஆகும்? என்னம்மா உங்க அறிவுல என் தீய வைக்க? அதுல அந்த அம்மா வந்து ரொம்ப ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஏஐனா என்ன தெரியுங்களா? சிம்பிளா சொல்லவா, குற்றாலீஸ்வரன் அந்த காலத்துல பேப்பர்ல போடுவாங்க, குற்றாலீஸ்வரன் கடலில் நீந்தினார், நம்ம ஆச்சரியப்பட்டு ஏய் அப்படிம்போம். டென்சிங் மலையை ஏறினார், இமயமலை ஏறினார் ஏம்போம். இப்போ அந்த மாதிரி வீடியோ வந்தா இது எல்லாம் ஏஐன்றாங்க, அதெல்லாம் ஏமாத்துன்றாங்க. அந்த காலத்தில் நடந்ததெல்லாம் சாதனை, இந்த காலத்தில் நடக்கிறதெல்லாம் வேதனை. சாதனையை வேதனையாக்கி தந்தது தாங்க இன்னைக்கு ஏஐயோட பெரிய சாதனையா இருக்கு. அதான் உண்மை. நீங்க நல்லா நினைச்சு பாருங்க, மனுஷன்லாம் எந்திரம் ஆயிட்டான் சார், எந்திரம்லாம் இன்னைக்கு மனுஷன் ஆயிட்டு. உண்மை அதானே சார்? இன்னைக்கு வாழ்க்கையில் என்ன நடக்குதுங்க? அடிச்சு சொல்லி தந்த வாத்தியார் இல்ல, அடிச்சு சொல்லி தந்த வாத்தியார் இல்ல, குதிச்சு ஓடுறதுக்கு ஓட இல்ல. உண்மையா? உச்சு கொட்டி கதை சொல்றதுக்கு தாத்தா பாட்டு இல்ல. உண்மை. பிரியமான உறவு பேசி பேசி சலிக்கிற பிரியமான உறவுகள் இல்ல. ஏன் தெரியுமா? எல்லார் வீட்டுக்குள்ளும் இருக்கு ஏஐ உள்ள. இவன் ஏஐ சார்ஜி பீட்டுக்குள்ளேயே பேசிட்டு இருந்தா எப்படி சார் மனுஷனோட பேசுவான்? மனுஷனோட பேசாத ஒரு மகத்தான உறவை தான் அந்த அம்மா ஏஐ பெரிய சாதனைன்றாங்க. ஏஐ எங்கெங்க சாதனை பண்ணிருக்கு ஒன்று நல்லா தெரிஞ்சு பாருங்க. இன்னைக்கு இருக்கிற டிவி வந்து சார் நமக்கு என்ன தெரியுமா மறந்து போச்சு? படிக்கிற அறிவு நம்மகிட்ட விட்டு போச்சு. நிறைய படிக்கிற விட்டு பார்க்க ஆரம்பிச்சோம். செல்போன் வந்துச்சு, நமக்கு ஞாபகம் வச்சுக்கிற அறிவு போயிடுச்சு. நிறைய ஞாபகம் வச்சுக்கிறத மறந்துட்டோம். நம்ம ஃபோன் நம்பர், நம்ம மனைவி நம்பர் தெரிஞ்சா பெரிய விஷயம். பிள்ளைங்க நம்பரே அப்பாவுக்கு தெரியாது, அப்பா நம்பர் பிள்ளைக்கு தெரியாது. உண்மையா இல்லையா? ஞாபகம் வச்சுக்கிறத மறந்துட்டோம். அடுத்தது இப்போ ஏஐன்னு ஒன்று வந்திருக்கு, மனிதன் சிந்திக்கிறதையே மறந்துட்டான். அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் சாந்தாமணி அம்மா. சிந்திக்கிற ஒரு பேராசிரியர் அந்த அம்மா. அவங்க சொல்றாங்க சிகப்பா பிறப்பான்றாங்க. இப்போ தம்பி இருக்காப்புல, நல்ல தம்பி சிவசக்தி, நம்ம தம்பி சார் நல்ல தம்பிங்க, உண்மையாகவே அருமையாக, அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ ஏஐ அவர் ஒரே நாளில் அவர் ஆன்மீக சொற்பொழிவுலாம் பண்ணுறாரு. நாளைக்கு கோயம்புத்தூர் ஆன்மீக சொற்பொழிவு பண்ணுறாருன்னு வச்சுங்க. அவர் ஏஐ நினைச்சா அவர் புகழ ஒரே நாளில் கருத்தலாம். அவருக்கு ஒரு அழுக்கு லுங்கி கட்டி அவர் கையில் ஒரு பாட்டில் கொடுத்து ஏஐயில் ஒரு கற்பனையாக ஒரு காட்சியை உருவாக்கி, நான் தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டி, நான் சூரியன் வழுக்கி சத்தில் விழுந்தது சாமி, கண்ணா பட்டு காத்துல குட்டது சாமி, சாமி சாமி சாராயத்தை ஊத்து அப்படின்னு ஒரு வீடியோ வந்தா அவருக்கு ஒரு ஆன்மீக சொற்பொழிவு வராது. இதை நான் பண்ண வேண்டியதில்லை, பண்றதுக்கு ஆட்கள் இருக்காங்க, அவருக்கு எதிரிகள் இருக்காங்க.